வணக்கம் ஜோதிட நண்பர்களே. 2024 ஜூலை மாத கிரக அமைப்புகளின்படி கும்பராசிக்கான பலன்கள். இந்த மாத கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் இடம்பெறுவதால் மாதத்தின் முற்பகுதிகளில் ஒரு சில மாற்றங்களும் மாதத்தின் பிற்பகுதிகளில் ஒரு சில மாற்றங்களும் இருக்கும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசியிலே வக்ரகதியில் செயல்பட்டு வர்றாங்க. ஆகையினால் கும்பராசிக்காரர்களுக்கு அனைத்து விஷயங்களுமே ஒரு கலவையான மாற்றங்களோடைய செயல்பட்டு வருவதால் கொஞ்சம் நிதானித்து சிந்தித்து பொறுமையோடு செயல்பட்டு வருவது நல்லது. விஷயங்கள் காரியங்கள் வகையில் சாதகமான அமைப்புகள் இருந்தாலும் கூட மனதளவில் தேவையில்லாத சஞ்சலங்களும் பதற்றங்களும் பழைய பிரச்சனைகளுக்கான குழப்பங்களும் தேவையில்லாத மன சங்கடங்களை ஏற்படுத்தி கொண்டு வரும். ஆகையினால் கும்பராசிக்காரர்கள் மன ரீதியாக இந்த மாதம் கொஞ்சம் அமைதியான சூழ்நிலைகள் எதிர்நோக்கியிருப்பது நல்லது. பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் காரசாரமான தன்மைகள் அதிகம் தென்படும், கொஞ்சம் கவனம் தேவை. உங்களை அறியாமலே சில வார்த்தைகளை விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகையினால் கும்பராசிக்காரர்கள் பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. அதே போல் மற்றவர்களை பற்றி பேசுவது போன்ற விஷயங்களும் கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. ஏன்னா நீங்கள் ஒன்று சொன்னால் அது வெளியில் போய் சேரும்பொழுது வேறு மாதிரி இருக்கும், மற்றவர்கள் அது வேறு மாதிரி திசை திருப்பிடுவாங்க. ஆகையினால் கும்பராசிக்காரர்கள் இந்த பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள் போன்ற விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. புதிய விஷயங்கள் மற்றும் புதிய காரியங்கள் வகையில் சாதகமான தன்மைகள் உண்டு. உங்களுடைய முயற்சியின் அடிப்படையில் நற்பலன்கள் வருவதை பார்க்க முடியும். சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் ஒரு கலவையான அமைப்புகள் இருக்குது. குறிப்பாக மாதத்தின் முற்பகுதிகளில் சொத்துக்கள் வாகன ரீதியான விஷயங்களில் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். மாதத்தின் பிற்பகுதிகளில் கொஞ்சம் அலைச்சலும் தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களும் கொடுத்து கொண்டு வரும். சிலருக்கு பொருட்சேர்க்கைகள் ஆடை ஆபரண சேர்க்கைகள் போன்ற விஷயங்கள் கிடைக்கப்பெறுவதை எதிர்பார்க்கலாம். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்குது. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பொருள் வரவுக்கு தங்கு தடையின்றி செயல்பட்டு வரும். வரா கடன்கள் பழைய பாக்கிகள் போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்கப்பெற்று வருவதை பார்க்க முடியும். கடன் சார்ந்த விஷயங்களில் ஒரு சாதகமான தன்மைகளையும் கிடைக்கப்பெற்று வருவீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்களிலிருந்து வந்த சங்கடங்கள் பிரச்சனைகள் போன்ற விஷயங்கள் அகழ்வதை பார்க்கலாம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் திடீர் பண வரவுக்கும் வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக மாதத்தின் முற்பகுதிகள் பொருளாதார நிலை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் சாதகமான நிலைகளே செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். மாதத்தின் பிற்பகுதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவைப்படும். பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் ஒரு கலவையான அமைப்புகளை பார்த்து வருவீங்க. குறிப்பாக மாதத்தின் முற்பகுதிகள் வெளி இடங்களில் உங்களுக்கான மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம். ஆனால் மாதத்தின் பிற்பகுதிகளில் தேவையில்லாத மன சங்கடங்கள் குழப்பங்கள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் அதிகம் இருக்கும். பொது இடங்களில் உங்களுக்கான அங்கீகாரம் தவிர்க்கப்படுவதை பார்க்க முடியும். ஆகையினால் இது போன்ற விஷயங்களில் கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டு வருவதே நல்லது. ஆன்மீக ரீதியான விஷயங்கள் சாதகமாக இருக்கும். பொதுவாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் தனிமை சார்ந்த விஷயங்கள் ஆன்மீக சாதனாக்கள் போன்ற விஷயங்களில் அதிக ஈடுபாடுகள் அதிகரிக்கும். சிலர் ஆலய வழிபாடுகள் தெய்வ வழிபாடுகள் குலதெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்கள்லாம் மேற்கொண்டு வருவாங்க. பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் ஒரு கலவையான தன்மைகளை வேலை செய்து பிரயாணங்கள் வகையில் கொஞ்சம் அலைச்சலும் டென்ஷனும் இருக்கத்தான் செய்யும். இருந்தபோதிலும் பிரயாணங்கள் சார்ந்த விஷயங்கள் காரியங்கள் வகையில் ஒரு சாதகமான தன்மைகளும் எதிர்பார்க்கலாம். காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் மாதத்தின் முற்பகுதிகளில் கலகலப்பான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். மாதத்தின் பிற்பகுதிகளில் விஷயங்கள் காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் தேவையில்லாத டென்ஷன் அலைச்சல்கள் சங்கடங்கள் போன்ற விஷயங்களும் வந்து போகச் செய்யும். ஆகையினால் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் கொஞ்சம் சூழ்நிலை சந்தர்ப்பங்களை அனுசரித்து செயல்பட்டு வருவது நல்லது. குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் சமாளிக்கக்கூடிய நிலைகளே இருக்குது. குடும்பத்துக்குள்ளே பெரிதளவில் எந்த ஒரு மாற்றங்களும் இருக்காது. பெரும்பாலும் வழக்கமான விஷயங்களே பார்த்து வருவீங்க. குடும்ப உறவுகளுக்குள்ளே சில மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கப்பெறும். ஆகையினால் குடும்ப உறவுகள் வகையில் பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்காங்க. பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்குது. குறிப்பாக மாதத்தின் ஆரம்ப காலங்களில் பெற்றோர்கள் வகையில் மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களையும் கலகலப்பான சமாச்சாரங்களையும் எதிர்பார்க்கலாம். மாதத்தின் பிற்பகுதிகளில் கொஞ்சம் ஏட்டிக் போட்டியான சமாச்சாரங்கள் ஒவ்வொரு வந்து போகச் செய்யும். உடன்பிறப்புகள் வகையில் ஒரு சுமூகமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாக வேலை செய்வதை எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவி உறவுகள் மாதத்தின் ஆரம்பத்தில் ஒரு சாதகமான அமைப்புகளை கொடுத்து வருது. மாதத்தின் பிற்பகுதிகளில் வாழ்க்கை துணையின் வகையில் தேவையில்லாத சங்கடங்கள் மனசோர்வுகள் போன்ற விஷயங்கள் அவ்வப்போது வந்து போய்கிட்டு இருக்கும். பழைய விஷயங்களை பற்றி பேசாமல் இருப்பது நல்லது.
குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்குது. குழந்தைகள் வகையில் கொஞ்சம் மீட்டிங் போட்டியான விஷயங்கள் இருக்கச் செய்யும். ஆனால் விஷயங்கள் காரியங்கள் வகையில் ஒரு சாதகமான அமைப்புகளை பார்த்து வருவீங்க. திருமண விஷயங்கள் மற்றும் புத்திரபாக்கிய அமைப்புகள் அளவான அமைப்போடு வேலை செய்யுது. உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். ஆனால் விஷயங்கள் காரியங்கள் வகையில் ஒரு கலவையான அமைப்புகளையே பார்த்து வர்றதுனால சூழ்நிலை சந்தர்ப்பங்களை அனுசரித்து செயல்பட்டு வர்றது நல்லது. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சாதகமான நிலைகள் இருக்குது. குறிப்பாக மாதத்தின் முற்பகுதிகள் மாணவர்களுடைய நிலை எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் மட்டும் கொஞ்சம் தேவையில்லாத அவசரத்தனத்தை மட்டும் கொஞ்சம் தவிர்த்து வருவது நல்லது. தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் மாதம் முழுவதுமே ஒரு கலவையான நிலைகளிலேயே வேலை செய்யும். குறிப்பாக தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் ஒரு சாதகமான நிலைகளில் வேலை செய்யும். ஆனால் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய அணுகுமுறைகள் கொஞ்சம் தேவையில்லாத டென்ஷன் அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் கலந்திருப்பதால் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் ஒரு கலவையான அமைப்புகளிலேயே இருக்கும். மொத்தத்தில் இந்த மாதம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயங்களுமே ஒரு கலவையான நிலைகளிலேயே இருக்கிறதுனால சூழ்நிலை சந்தர்ப்பங்களை அனுசரித்து வருவது நல்லது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.